உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் வணக்கம் கூறி வருகை என்று வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறு. செல்வரும் லாசரும் பற்றிய ஒரு அழகிய ஓமை இன்றைய நற்செய்தியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த ஓமையின் ஆழமான செய்திகளை இப்பொழுது கலந்துரையாடுவோம். இந்த ஓமையுடைய சிறப்பை நாம் பார்க்கும் பொழுது, இது லூக்காவுடைய ஓமை. ஆண்டவர் இயேசு சொன்ன ஓமை, ஆனால் லூக்கா பதிவு செய்திருக்கின்ற, லூக்கா மட்டுமே பதிவு செய்திருக்கின்ற. எனவே லூக்காவுடைய ஒட்டுமொத்த பார்வையிலே, இறையியல் பார்வையிலே இது மிக பொருத்தமான ஒரு ஓமை. இரண்டாவதாக, இந்த நாட்களிலே இந்த நாம் வாசித்து வருகின்ற இந்த 16ஆம் அதிகாரம், அதற்கு முன்பின் மையமாக இருக்கின்ற கருத்து செல்வம். எனவே லூக்கா நற்செய்தியிலே செல்வத்தை மையப்படுத்திய அந்த பகுதியிலே இந்த உவமை வருவது மிக பொருத்தமானது. அதிலும் குறிப்பாக இந்த பணத்தை அதிகமாக அன்பு செய்த லவர்ஸ் ஆஃப் மணி என்று சொல்கிறோம், அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு முன்வைத்த இந்த உவமை. இவ்வாறு இந்த உவமையை நெருக்கி வரும்பொழுது ஏதோ ஒரு ஆழமான கருத்தை, அழுத்தமான கருத்தை, யாருமே சொல்ல முடியாத ஒரு விதத்திலே இயேசு நமக்கு கற்பனையும் இருக்கிறது, நிஜமும் இருக்கிறது, பழைய ஏற்பாடும் இருக்கிறது, புதிய ஏற்பாடும் இருக்கிறது, இந்த மண்ணுலக வாழ்வும் இருக்கிறது, விண்ணுலக வாழ்வும் இருக்கிறது, இன்னும் நம்முடைய வார்த்தையில் சொன்ன இங்கே மோட்சமும் இருக்குது, நரகமும் இருக்கிறது. இவ்வாறு பல காரியங்களை இதில் ஒன்று சேர்த்து இயேசு அழகான ஒரு ஓமையை நமக்கு படைத்து தருவதை பார்க்கின்றோம். விவிலியத்தில் சொல்லப்படுகின்ற கதைகள் மட்டும்தான் இன்னும் மனித வாழ்க்கைக்கு ஒரு அச்சாணியாக இருப்பது. அதில் இந்த முக்கியமானது இந்த ஒரு ஓமையை சொல்லலாம், செல்வரும் லாசரும். இது லூக்காவுக்கே உரித்தான கதை, அது லூக்காவுக்கே உரித்தான பாணியிலும் சொல்லுகிறார். ஏன்னா அங்க இருக்கின்ற சாதாரண மக்களை நோக்கி இறை வார்த்தையானது, இறைவனுடைய பிரசன்னமானது உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை ஆணித்தரமாக ஒரு கதையின் வழியாக சொல்லுவதில் லூக்கா தனிச்சிறப்படைகிறார். ஆண்டவர் ஏழைகளுக்கான கடவுள் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றார். அதனால தான் லாசர், இந்த பணக்காரனுக்கு இங்கே பெயர் கொடுக்கவில்லை, மாறாக அந்த லாசருக்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். லாசர் அப்படின்னா ஆண்டவரே என் உதவி அப்படின்னு சொல்லி, ஏழைகளுடைய கண்ணீரை, அவருடைய கஷ்டங்களை போக்குகின்ற ஒரு கடவுளாக இருக்கிறார் என்பதை இன்றைய ஊமை நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஏன் செல்வந்தர்கள் மேலே இவ்வளவு கோபம், செல்வத்தின் மேலே இவ்வளவு காட்டும்? செல்வர் மீது நம் வழக்கமாக சொல்கிற வார்த்தை தான், ஆண்டவர் பாவத்தை வெறுக்கின்றார், ஆனால் பாவியை அன்பு செய்கிறார். அதே போலதான் செல்வர் மீது அவருக்கு காட்டம் இருக்கிறது என்று சொல்வதை விட, செல்வத்திற்கு அவர்கள் அடிமையாக இருப்பதற்கான் அவர் காட்டமாக பார்க்கின்றார். அதனுடைய தாக்கம்தான் இந்த வலிமை, சக்தி, மேலாண்மை, அதிகாரம், அடக்குமுறை, அடுத்தவர்களுக்கு இல்லாமல் ஆக்குதல், அடுத்தவர்களை அக்கறையின்றி அவர்களை பார்ப்பது, அவர்களை ஒரு பொருட்டாக கருதாமல், அதுதான் இந்த உவமையில் வரப்போகுது. இதுதான் அதனுடைய விளைவு, இந்த செல்வத்தை வைத்திருப்பதன் விளைவாக. அதுதான் இயேசு கண்டிப்பதாக நாம் பார்க்கின்றோம். லாசர் என்ற ஒரு ஏழை இருந்தார். இந்த பெயர் கூடத்திலே அந்த ஊமையிலேயே நமக்கு தெரியும் ஆண்டவர் யார் பக்கம் நிற்கிறார். லாசர் ஆண்டவருக்கு பிடித்தமான பெயராக இருக்கும். இதை வைத்து நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அருமா சொல்லுவார், இந்த பணக்காரன் என்பவன் நேம்லெஸ் மேன், பெயரில்லா மனிதன். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாமல் நான், எனது, என்னுடைய சொத்து, என்னுடைய செல்வம், இதில் நான் நம்பிக்கை வைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், செல்வங்கள் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், நான் பெயரில்லா மனிதனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொல்லுவார். மிக அழகாக சொன்னீர்கள். அந்த செல்வந்தனுக்கு பெயர் இல்லை, நேம்லெஸ். அவனுக்கு இதயமும் இல்லை, ஹார்ட்லெஸ். அதையும் பார்க்குறோம். ஆனால் அவனுக்கு நிறைய இருந்துச்சு. அதை ஆண்டவர் அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். செல்வர் ஒருவர் இருந்தார், அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து, இந்த உடையை ராயல் ட்ரெஸ் என்று சொல்வார்கள். இந்த அரச நிலைக்குரிய மிக உயர்ந்த சில ஆளுந்த ஆட்சியாளர்கள் தினந்தோறும் உடை மாற்றுபவர்கள், திரும்ப உடையை போடாதவர்களாக இருப்பார்கள் அதே உடையை. ஆனால் இவருடைய உடையும் அப்படித்தான், இந்த மிக உயர்ந்த ஒரு செந்நிறம் என்பது அன்றைய உலகத்திலேயே, இயேசுவினுடைய உலகத்திலேயே சொல்கிறார்கள், இந்த வெரி காஸ்ட்லியஸ்ட் டை இஸ் பர்பிள் என்று சொல்வார்கள். அந்த அரசர்களுக்குரிய, அதனால்தான் இந்த நோபிள்ஸ் என்று சொல்கிறோமே,
அவர்கள் இன்று ஆயர்களுடைய அந்த உடையில் வருகின்ற அந்த பர்பிள் இதெல்லாமே இதை தான் குறிக்கிறது, அந்த உயர்ந்த நிலையை காட்டுகிறது அவருடைய இதை. அது மட்டுமல்லாமல் தினந்தோறும் விருந்துண்டு இன்புறுவான். அந்த கிரேக்கத்தில் சொல்லும் பொழுது காத் ஏமெரான் என்று சொல்வார்கள். அதாவது நாள் முழுவதும் நாள்தோறும் தினந்தோறும் அதுதான் அவனுடைய வாடிக்கையை இது நடந்து கொண்டிருக்கிறது. அவன் இந்த சூழ்நிலையில் தான் இன்னொருவர் அதே வாடிக்கையிலே வாடி போயிருக்கின்றார். இந்த லாசரை அங்கே ஆண்டவர் அறிமுகம் செய்கிறார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். லாசர் இருந்தார் என்று சொல்ல மாட்டார், கிடந்தார் என்று சொல்வார். ஏனென்றால் இது ஆண்டவருடைய பின்னால் வருகின்ற முடிவுக்கு மிக முக்கியமானது. அவர் இருக்கவில்லை, கிடந்தார். கிடந்தார் என்று சொல்லும் பொழுது இவருடைய பார்வையில் அவர் படவில்லை என்பதை விளக்கி சொல்கிறார். இந்த ஓமையில இப்போ செல்வந்தர் இருக்கிறாரு, அவர் பாவம் செஞ்சதா சொல்லல. அப்ப நீ எப்படி எடுத்துக்கொள்றத? அதாவது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது தந்தையவர்கள் சொன்னதனுடைய தொடர்ச்சி, அதே நேரத்தில் உங்களுடைய கேள்வி, அதாவது தந்தையவர்கள் சொன்னது இந்த இருந்த நிலையில் மட்டுமல்ல, இறக்கும் நிலையில் கூட வேறுபாடுகள் இருந்தது. உதாரணத்திற்கு செல்வரும் இறந்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டான்ற வார்த்தை இருக்கும். ஆனால் ஏழை ஏழை இறந்தார், அவ்வளோதான், அப்ரஹாம் மடியில் கிடத்தினாருன்ற. ஒருவேளை அதிலும் கூட வேறுபாடு இருந்திருக்கலாம். பணம் இருந்தனால அவருக்கு அடக்கம் செய்ய கல்ற இருந்துச்சு, ஆனால் அந்த ஏழை அனாத பணமாக தான் போயிட்டான் அப்படின்றத அதனுடைய அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம். மேலோட்டம் பார்க்குறப்ப இவன் துன்புறுத்தின மாதிரியோ, அடித்து உதச்ச மாதிரியோ, அல்ல அந்த 10 கட்டளைகள் சிலை வழிபாடு செய்த மாதிரியோ, இதர்கள் இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்காத மாதிரியோ, அல்லது வேற எந்த மாதிரியான பாவங்களும் குறிப்பிடப்படவில்லை. அப்போ என்ன பாவம் அது பார்க்கும் பொழுது, திஸ் இஸ் நோன் அஸ் சின் ஆஃப் இன்டிஃபரண்டிசம், அதாவது அலட்சியம், கண்டும் காணாமல் செல்லுதல். நம்ம பாவத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று சின் ஆஃப் கமிஷன், அதாவது செயல்கள், நம்ம செயல்கள் வழியாக வரக்கூடிய பாவங்கள். இன்னொன்று சின் ஆஃப் ஒமிஷன், எந்த செயல்களை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருத்தல் பாவம். அது உதாரணத்திற்கு 2 திமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் அந்த பட்டியலை போடுவார். அதில் உதாரணமாக நன்றியற்றோர். அப்போ நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். நான் நன்றி இல்லாத நிலையில் இருக்கிறேன் என்றால் அது பாவம். அதே போல தூய்மையற்றோர், இதெல்லாம் இந்த சின் ஆஃப் ஒமிஷன், அதாவது நான் செய்ய வேண்டிய செயல்கள் அதிலிருந்து செய்யாத பொழுது பாவம் செய்கிறேன். அதே போல இந்த மனிதனை பார்க்கும் பொழுது அவன் பார்க்குறான், கண்ணால் பார்க்குறான், அந்த லாசர் அவனுடைய வீட்டு வாசல்ல தான் இருக்கிறான், அவனுடைய நிலைமையை பார்க்கிறான், பார்த்தும் அலட்சியமாக இருத்தலும் பாவம் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தின் மனநிலையும் அப்படிதான் இருக்கு. அந்த பணக்காரன் சம்பாதிச்சிருப்பான், கஷ்டப்பட்டு உழைத்திருப்பான், அவனுக்கு செல்வம் இருந்திருக்கும், அவனுடைய அந்த உழைப்பில் அவனுடைய செல்வத்தில் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அதில் என்ன குற்றம் இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்குள்ள இருக்கிறது. இன்றைக்கு பொதுவாகவே அந்த உலகத்தில் அப்படி தானே, கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறேன், நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன், நான் யாருக்கும் துன்பம் கொடுக்கறதில்ல, யாருக்கும் கஷ்டம் கொடுக்கறதில்ல, இது பாவமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நான் வளமாக இருக்கிறேன், நான் செழிப்பாக இருக்கிறேன், நான் எல்லா வசதிகளோடும் வாழுகிறேன், இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன், அது ஓகே. ஆனால் அதே நேரத்தில் இந்த கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு தனி மனிதனுடைய ஆசீர்வாதமான வாழ்வு மட்டுமல்ல, நம்முடைய கூட்டு வாழ்வு. என்னை போன்ற மற்ற இன்னொரு சகோதரன் இது அனைத்தும் இல்லாமல் இருக்கின்றான். அதற்கு காரணம் என்ன? என்னிடம் மட்டும் இவ்வளவு குவிந்து இருப்பதும், எனக்கு எந்த குறையும் இல்லாமல் இருப்பதும், அவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருப்பதும் என்ன காரணம்? இந்த தொடர்பு இல்லாமல், இந்த ஓமையுடைய மிக முக்கியமான புள்ளி என்னவென்றால், 2 பேருக்கும் இடைவெளி. நாளை தினம் ஆண்டவர் என்ன சொல்வார்? அங்கிருந்து இங்கு வர முடியாது, இங்கிருந்து அங்கே போக முடியாது. அந்த கேப், அந்த டிஸ்டன்ஸ், அந்த தூரம், அதை யார் ஏற்படுத்தியது? இந்த உலகில் மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்ட இந்த தொடர்பு இன்மை. தந்தை சொன்னது மாதிரி அக்கறையின்மை. அவன் ஒரு பொருட்டே கிடையாது, அவர் உயிர் பொருளே கிடையாது, அப்படி கிடக்கிறான். தன்னை தொடவில்லை, தன் கண்ணில் படவில்லை, தன் கருணை மழையில் நனையவில்லை, எதுவுமே இல்லை. அடுத்தபடி அவன் எங்கோ இல்லை, அவன் அங்கு தான் இருந்தான், அருகில் தான் இருந்தான். ஆனால் அவனை பற்றி நீ கவலைப்படும். அதுதான் அவனுடைய பாவம். உனக்கு எல்லாம் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அவனுக்கு எதுவுமே இல்லாமல் இருப்பதை நீ கண்டுகொள்ளவில்லை, அதற்கான காரணத்தை ஆராயவில்லை, அதற்கு ஏற்ற மாற்று வழி நீ செய்யவில்லை. அதுதான் அவனுடைய பாவமாக பார்க்கின்றோம். சில நேரம் நான் கண்டும் காணாமல் இருத்தல் ஒரு பாவ நிலை தான். எனக்கு தெரியும், பக்கத்து வீட்டுக்காரங்க கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்கன்னு தெரியும், சரி நம்ம நல்லா இருக்கிறோம்ப்பா என்ற ஒரு சுயநல வட்டத்துக்குள்ளார இருக்கிறது ஒரு பாவம் தான். அப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் நல்லா இருந்தால் போதும். சில நேரங்களில் மனிதர்களுடைய இயல்பும் அதுதான். ஒரு வேளை ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, நல்ல வேலை நமக்கு அந்த கஷ்டம் வரல,
பக்கத்து வீட்டுக்காரனு தானே வந்திருக்குது அப்படின்றப்ப என்னையை நானே வந்துட்டு அப்பா நல்ல வேலை ஆண்டவர் என்னையை காப்பாத்திட்டார், அப்ப ஆண்டவர் அவனை தண்டிச்சிட்டாரா? அது கிடையாது. காயின் பார்த்து ஆண்டவர் கேட்பார், நான் உன்னுடைய தம்பி ஆபேல் எங்கே அப்படின்றப்ப காயின் ஒரு வார்த்தை சொல்லுவான், நான் என்னுடைய தம்பிக்கு காவலாளியா என்று கேட்பான். நான் காவலாளி தான், என்னுடைய சகோதரனை பார்த்து கொள்ளக்கூடிய காவலாளி தான், கண்ணை திறந்து பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். லாசர் அமைதியாக இருக்கிறான். த சைலன்ஸ் ஆஃப் த புவர் என்று சொல்வார்கள் என்று நம்முடைய திருத்தந்தையும் அதை வலியுறுத்தி சொல்லுகிறார். விவிலிய அறிஞர்களும் இதை வலியுறுத்தி சொல்வார்கள். ஏன் அவன் எதுவுமே கேட்கவில்லை? எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும், இந்த நாய் என்னை தொந்தரவு பண்ணுது, எதுவுமே அவன் சொல்லவில்லை. அவனுடைய அந்த மௌனமே நிறைய பேசுகிறது என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவனுடைய மௌனம் அவனுடைய பலவீனத்தை காட்டுறது, இயலாமை, எதுவுமே செய்ய முடியாது, சமுதாயத்திலே அவனுக்கு அந்தஸ்து கிடையாது, அவனை கேட்பார் யாரும் இல்லை, அவன் சொன்னால் பேசினாலும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க, இவன் காதில் விழுந்திருக்காது. அது ஒரு புறம் அவனுடைய பலவீனம். இன்னொன்று அவனுடைய பலம். ஏனென்றால் கடவுள் ஏழைகள் வழியாக பேசுகிறார், அவருடைய மௌனத்தின் வழியாக கடவுள் பேசுகிறார். அதுதான் நீங்கள் சொல்லுவாங்க, நம்முடைய உறவு வாழ்விலே நாம் கொள்ள வேண்டிய டயலாக், உரையாடல், ஏழைகளோடு உரையாடல். ஏனென்றால் ஏழைகளிடம் ஏழைகள் வழியாக கடவுள் பேசுகிறார். இந்த ஓமையுடைய உச்சக்கட்டம் லூக்காவுடைய சமவெளி போதனை தான் அவருடைய நற்செய்தியுடைய உயிரோட்டமாக இருக்கிறது. இந்த லைவ் ஸ்ட்ரீம் நரம்பு ஓட்டமே அந்த சமவெளி போதனை தான். எப்படி மத்தேயுவுக்கு மலைப்பொழிவோ அது போல அந்த சமவெளி போதனையுடைய 2 காரியங்களும் இங்கு வருவதை பார்க்க. ஒன்று 6:20 சொல்லுவார், ஏழையரே பேறு பெற்றோர், இந்த ஏழை பேறு பெற்றவர். அதே அடுத்த 4 வசனத்திலே 6:24 சொல்லுவார், பணக்காரர்களே ஐயோ கேடு, இங்கே அந்த பணக்காரர் ஐயோ கேடு. அந்த சமவெளி போதனையை நிஜமாக்குகின்ற ஒரு உவமையாக கூட இதை பார்க்க முடிகிறது. இந்த கதையில் இந்த பணக்காரன் செல்வந்தன் செய்ய தவறியவை என்ன? அவன் நன்றாக ஆடை உடுத்தினான், அவனுக்கு ஒரு ஆடை கொடுத்திருக்கலாம். நன்றாக உண்டு கழித்தான், அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்திருக்கலாம். அவன் வாசல்ல கிடக்கிறான், அவனுக்கு தங்கிறதுக்கு அல்லது வேற ஏதாவது சின்ன உதவிகள் செய்திருக்கலாம். அவன் உடலெல்லாம் நோய்கள் இருந்தன, மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போயிருக்கலாம். இல்லை இன்னும் ஒரு மருந்து வாங்கி கொடுத்திருக்கலாம். அதைவிட மிக மோசமானது, நாய்கள் வந்து அவன் புண்களை நக்குகின்றன, இவன் தூக்கி வீசுகிற அந்த ரொட்டி துண்டுகளை தின்னுகின்றன. அட்லீஸ்ட் இந்த நாயவாது விரட்டி இருக்கலாம், அதையும் கூட அவன் செய்யலை. எச்சி கையால் காக்கையா விரட்டாத பணக்காரர்கள் சொல்றாங்களே, அந்த மாதிரி எதையும் செய்யாத இதயமற்றவனாக நீங்கள் சொன்னதை போல அவன் இருந்தான். இந்த கதையினுடைய காட்சி அப்படியே மாறுகிறது. இந்த 2வது பகுதிக்கு வரும்பொழுது தலைகீழான ஒரு சூழல், ரிவர்சல் ஆஃப் த கிங்டம், இறையாட்சியுடைய இந்த தலைகீழ் தான் இந்த லூக்காவுடைய மிக அருமையான போதனைகள், அவருடைய ஓமைகள்லாம் வெளிவரது தான். இறையாட்சி அன்னை மரியாள் பாடியது போல மேலே இருக்கவங்க கீழே வரணும், கீழே இருக்கவங்க மேலே போகணும். அதுதான் இறையாட்சியுடைய புரட்சி. அங்கே வந்து அவனுடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகள் அதால் பசியாற்ற விரும்பினான். இங்கே அவன் இவனுடைய கையிலிருந்து சொட்டக்கூடிய ஒரு துளி இதுவாது கிடைக்குமா என்று இவன் ஏங்குகிறான். அதே தான் 2 பேரும் ஏங்குறாங்க. ஆனால் டோட்டலி இந்த ரிவர்சல், அந்த தலைகீழான சூழ்நிலை. செல்வந்தனுக்கு நிறையா இருந்துச்சுன்னு சொன்னோம், இன்னொன்று கூட இருந்துச்சு. அவனுக்கு வந்து இந்த இறை வார்த்தையை பற்றிய தெளிவு இருந்துச்சு அவனுக்கு. அதுதான் அவனா சொல்கிறான். இப்போ நான் சொல்லும் போது சொல்கிறான், அவர் ஆண்டவரே சொல்கிறாரு, என்னுடைய தந்தை வீட்டுக்கு அனுப்புங்க, அவர்களுக்கு மிகுந்த இடத்துக்கு வர எச்சரிக்கலாமே. அப்போ அது சொல்கிறாரு, ஆபிரகாமும் மோசேயும் இறைவாக்கினரும் அவர்களுக்கு உண்டு. பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடும் பொழுதெல்லாம் மோசேவும் இறைவாக்கினர்களும் தான் என்று சொல்லுவார்கள் எப்பொழுதுமே. அப்போது பழைய ஏற்பாடு உனக்கும் இருந்துச்சு, உன் சகோதரர்களுக்கும் இருந்துச்சு, அதுவே போதுமே, அதுவே நீ உனக்கு பாடம் கற்பிக்கலையே. அப்போ இயேசு சொல்ல விரும்புகிற அந்த பரிசேயர்கள், அந்த பண விரும்பிகள், லவர்ஸ் ஆஃப் மணி, அவர்களுக்கெல்லாம் சொல்கிறாரு, உங்ககிட்ட இந்த வேத புத்தகம் இருக்குது, வேதம் இருக்குது, ஆனால் கடவுள் இல்லை. அதை அழகாக சொல்லி காட்டதை பார்க்குறோம். புனித அகுஸ்தினாராகட்டும், மற்ற திரு அவை தந்தையர்கள் இதை ஒரு விளக்கமாக தனித்தீர்வைக்கு உதாரணமாக கொடுப்பார்கள். இமீடியேட் ஆஃப்டர் டெத், என்ன நடக்கப் போகிறது, இறப்புக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பது. லாசரை பார்த்து அவன் விரல் நுனியில் ஒரு துளி, அப்போ அவனுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமாக மாறிடுச்சு, எந்த அளவுக்கு அந்த ரிவர்சல் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். அங்கேயும் போய் என்னுடைய சகோதரர்களை மட்டும் நீங்கள் காப்பாற்றுங்க, எனக்கு இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட அனுப்புங்க. இன்னும் நிறைய பேர் இந்த உலகத்தில் இந்த மாதிரி இருக்கிறாங்க, நான் வாழக்கூடிய பகுதியில் இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லாமல் இங்கே தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் அனுப்புன்னு சொல்லி அங்கேயும் ஒரு சுயநலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இங்கே தெரிகிறது. இந்த 2வது பகுதியில் நாம் பார்க்கின்ற முக்கியமான காரியங்கள் ஒன்று, இந்த உலக வாழ்வு சாதாரணது அல்ல, ஏனென்றால் மறு உலக தாக்கங்களை கொண்டது. அது மட்டும் தெளிவாகிறது.
அதுதான் ஒரு ஆசிரியர் அழகாக சொல்லுவார், எனக்கு இந்த உலகம் வேண்டும், ஏனென்றால் எனக்கு இன்னொரு உலகம் இருக்கிறது. அந்த இன்னொரு உலகம் தானாக வராது, திடீர்னு வராது, வானத்திலிருந்து தரப்படாது. அது நான் சம்பாதிக்க வேண்டும். நான் அடிக்கடி எட்டி பார்க்கணும், சுற்றி பார்க்கணும், என்னுடைய வாசல் அருகே யார் இருக்கிறா, யார் கஷ்டப்படுறா, என்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏழை மக்களுக்கு யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள், இதை இன்றைக்கு பார்த்தால்தான் நாளைக்கு நான் விண்ணுலகிலே அவர்களுடைய தோழமையிலே நான் இருக்க முடியும் என்பது தெளிவாக பார்க்கணும். இது இயேசுடைய ஓமைகளிலே இந்த ஓமையில் மட்டும்தான் தந்தை ஜூட் சொன்னது போல இந்த நரகம், அதனுடைய கொடூரம் இதெல்லாம் விளக்கப்படும். ரொம்ப வேதனையில் இருந்தான். இதில் தான் நம்ம நரகத்தை பற்றிலாம் விளக்கும் போது சொல்கிறாங்க, நெருப்பு இருக்கும், இதெல்லாம் வேதனைலாம் இருக்கும். அப்படி என்ன வேதனை, நெருப்பு வேதனை இருக்கிறதோ இல்லையோ, இந்த தூரம் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த டிஸ்டன்ஸ், இந்த பிளவு, கிட்ட போக முடியாது, உதவி செய்ய முடியாது, எனக்கு அப்படித்தான் நீ இந்த உலகத்தில் நீ வாழ்ந்த, அதுதான் நீ அங்கேயும் சம்பாதித்துக் கொள்கிற என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மறு உலக ஏக்கத்தோடு எனக்கு மோட்சம் வேணும், அந்த ஏக்கத்தோடு வாழ்வது முக்கியமல்ல, இவ்வுலகில் ஈடுபாட்டோடு வாழ்வது அதுதான் சிறந்த ஆன்மீகமாக நாம் பார்க்கின்றோம். திருத்தந்தை இந்த இரக்கத்தின் ஆண்டில் இந்த இரக்க செயல்கள்லாம் பற்றி பேசுகின்ற போது 2 வகையான இரக்க செயல் சொல்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஒன்று உடல் சார்ந்த இரக்க செயல், 2வது இந்த ஆன்மீகம் சார்ந்த இரக்க செயல். இந்த உலகத்தில் இந்த ஆன்மீகம் சார்ந்த இரக்க செயலை எல்லாருமே செய்கிறாங்க, ஜெபிக்கிறது, கோயிலுக்கு போகிறது, உபவாசம் இருக்கிறது, மற்ற காரியங்கள். ஆனால் அந்த உடல் சார்ந்த இரக்க செயல் அதில் என்னென்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, பசித்தோருக்கு உணவு, ஆடை இல்லாருக்கு ஆடை கொடுப்பது, சிறையில் இருப்பவர்களை காண செல்வது, நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்காக செபிப்பது, அவர்களை ஆற்றுப்படுத்துவது, நம்மால் என்ற உதவிகளை செய்வது, இது கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லி. ஒன்று இந்த உடல் சார்ந்த செயல்கள், இன்னொன்று ஆன்மீகம் சார்ந்த செயல்கள். இது 2மே முக்கியம். இப்படி இருந்தால் தான் கடவுளுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். உண்மை என்னவென்றால், நல்ல செயல்கள் நம்முடைய நிலைவாழ்வை நிர்மாணிக்கின்றன. நிலைவாழ்வை நிர்மாணிக்கின்ற இந்த செயல்களில் நாம் சொன்னதை போல அக்கறையின்மை, கவனக்குறைவு நம்முடைய நிலைவாழ்வையே பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது இந்த நற்செயல்களாலும் நாம் நிறைந்திருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் எழுதிய நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் இறைவாக்கினர் நம் அனைவருக்கும் தெரியும், ஒரு சமூக இறைவாக்கினர், ஒரு போராளி, ஒரு புரட்சியாளர். அவர் மிகவும் தீவிரமாகவே தன்னுடைய கருத்துக்களை அவர் எடுத்துச் சொல்வார். சமூகத்தில் இருக்கிற வேறுபாடுகளை, ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்காக அவர் பாடுபடுகிறவர். ஏழைகள் சார்பாக அவரும் குரல் கொடுக்கிறவர். இன்றைய நற்செய்திக்கு ஒத்துணைவது போல் அவருடைய இறைவாக்குகளும் இன்றைக்கு அமைந்திருக்கின்றன. அதாவது செல்வம் அதிகமாக, சொகுசான வாழ்க்கை வளங்கள் அதிகமாக இருந்த சமயத்தில் இவங்க ஏழைகளை நசுக்கினார்கள். இந்த வாசகத்தில் கூட ஆமோஸ் இறைவாக்கினர் தெள்ள தெளிவாக சொல்லுகின்றார். இந்த முதல் வசனத்திலே 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேயே சீயோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே. இந்த சீயோன் குன்று என்பது, சீயோன் என்பது யூதாவின் தலைநகர், அது தெற்கு பகுதியில் அமைந்திருந்தது. அடுத்தபடியாக சமாரியா மலை மேல் கவலையற்றிருப்போரே, அது இஸ்ரேலின் தலைநகர், வடக்கு பகுதி. அதாவது இன்பத்தில் இருக்கிற நீ வந்துட்டு ஒரு கவலை இல்லாமல் இருக்கிற, மக்கள் உன்னை தேடி வரும் அளவிற்கு பெருமை இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்றார், உனக்கு ஐயோ கேடு. ஆக இப்படி நீங்கள் சூழ்நிலையில் இருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு தண்டனை தீர்ப்பை கொடுக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இடித்துரைக்கிறார். ஆமோஸ் இந்த செல்வந்தருடைய நிலையை எப்படி விளக்குகிறார் என்று 4, 5, 6, 7 மீதமுள்ள அந்த பகுதியில் அழகாக படிக்கின்றோம். தந்தத்தால் ஆன கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும், கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ அவனுடைய செல்வ நிலை, அந்த இன்னிசை கருவிகள், இனிய இசைகள், கொழுத்த உணவு, தாளாட்டுகின்ற அந்த பஞ்சனை, இதெல்லாம் அவர் சொல்லும்பொழுது தங்களையே தாளாட்டி செல்லப்படுத்தி கொள்கிறார்கள் இந்த செல்வந்தர்கள். சொல்வார்கள் அந்த மாதிரி பேம்பரிங் என்று சொல்வார்கள். தங்களையே செல்லப்படுத்தி கொள்கிறாங்க, தங்களையே எவ்வளவு மிகுதியான வசதிக்குள் உட்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை அவர் மிக தத்ரூபமாக விளக்கி, அதுதான் சொல்கிறாங்க, இன்றைய ஆமோஸுடைய புத்தகத்தை நாம் இன்றைய சூழலில் நன்றாக புரிந்து கொள்ளலாம் என்று சில சமூக ஆர்வலர்கள் சொல்கிறார்கள். என்னால் இன்றைய உலகத்திலே தான் நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சொகுசான வாழ்க்கையை தேடிக்கொள்பவர்கள், பெற்றுக்கொள்பவர்கள், அனுபவிப்பவர்கள் நிச்சயமாக இன்றைய உலகிலும் இருக்கிறார்கள். அதே வேளையிலே ஆமோஸ் முன்வைக்கின்ற அந்த ஏழைகள், இயேசு முன்வைக்கின்ற அந்த லாசர், அவர்களும் இன்று இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே இந்த ஆமோஸை இன்றைய சூழலை நாம் மிக அழகாக புரிந்து கொள்ள முடியும். அதற்கு நாம் சரியான பதில் கொடுப்பதுதான் இன்றைய கிறிஸ்துவ மக்களுடைய, நம்பிக்கையாளருடைய சவாலாகவும் நாம் பார்க்கின்றோம்.
இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த முதல் வாசகத்தில் 3 கருத்துக்களை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, சமூகத்தில் அக்கறை இல்லாத தன்மை. அவர்களை தான் சொல்ல ஐயோ கேடு அப்படின்னு சொல்கிறார். நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லுகிறார். ஆமோஸ் டைரெக்டாகவே சொல்கிறார், உங்களுக்கு இந்த தந்தத்திலானாலும் கட்டிலில் படுத்து கிடப்போரே, இந்த பணக்காரத்தனத்தினுடைய ஒரு உச்சபட்சம் அந்த தந்தத்தினான கட்டில் படுத்து கிடப்போர் உங்களுக்கு ஐயோ கேடு. ஏன்னா சமூகத்தை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லை. 2வது, பிறரை பற்றி அக்கறை இல்லாத தன்மை. 3வது, உணர்வே இல்லாத தன்மை. இந்த 3 காரியங்கள் இருப்பவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு. இந்த மனநிலையை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆமோஸ் கூறுகிறார். இங்கே வசனங்கள் படித்த தந்தையர்கள் ஏற்கனவே படித்தார். அது அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது மனிதனுக்கு தேவை உணவு, உடை, இருப்பிடம். ஆனால் மிதமிஞ்சி இருக்கும் பொழுதுதான் பிரச்சனை. உணவு மிதமிஞ்சி இருக்குது, இருப்பிடங்கள் மிதமிஞ்சி இருக்கிறது, உடைகள் மிதமிஞ்சி இருக்கிறது, அவனுடைய தேவைகள். அதனால தான் இந்த வசனங்கள் வரும்பொழுது வீணை ஒளி எழுப்பி அலறித்திருகின்றார்கள். தாவீதை போல புதிய இசைக்கிற அப்போ அவனுக்கு வந்துட்டு எல்லா இசை வாத்தியங்கள் கூப்பிட்டு செய்யறதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. ஆனால் உணவு, உடை, இருப்பிடம் இல்லாத ஏழையை பார்ப்பதற்கு அவனுக்கு நேரம் இல்லை. அந்த கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டிங் பிக்சர். எப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், எப்படி உனக்கு பக்கத்தில் இருக்கிற ஏழை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை கண்ணை திறந்து பாரியா. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்குறப்ப ஆமோஸ் இறைவாக்கினர் சொன்ன வசனங்கள் தான் நினைவுக்கு வருகின்றன. ஒன்று, பணக்காரர்கள் வெகு வெகு பணக்காரர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், ஏழைகள் இன்னும் ஏழைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த நேரத்தில் தான் அந்த ஆமோஸ் சொல்லுகின்ற அந்த நிகழ்வுகள் நமக்கு மனக்கண்மு நிற்கின்றன. அது இன்னும் இந்த காலத்திலும் பொருத்தமானதாக இருக்கின்றன. இப்பொழுது புரிகிறது, ஆண்டவர் நமக்கு முன்னாடி படிச்சுட்டோம், திருப்பலியில் பின்னாடி படிக்கின்றோம். அந்த ஓமையிலே, செல்வந்தர் ஓமையிலே அவர் சொல்கிறார், மோசேயும் இறைவாக்கினர்களும் இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் செவிமடுத்து கேட்டாலே இந்த நிலை வராது என்று சொல்கிறார். எந்த நிலை? இந்த செல்வந்தன் ஏழை இந்த நிலை. தந்தத்தாலான கட்டில், பஞ்செண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கொழுத்த கன்றுகள், வீணையொலி, கோப்பைகளில் திராட்சை ரசம் ஊற்றி குடிக்கிறார்கள். உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி கொள்வதற்கு, தடவி கொள்வதற்கு உயர்ந்த எண்ணெய்களை வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு சொகுசான சுகமான வாழ்க்கை. அதனால் என்ன முடிவாகுது? அந்த லாசருடைய முடிவு தான் இங்கும். ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள் என்று சொல்கிறார். அதே போல அந்த ஓமையிலே நடந்தது போலவே அந்த செல்வந்தனுடைய நிலைக்கு தான் இவர்களும் தள்ளப்படுவார்கள். அந்த நாடு கடத்தப்படுதல் என்றால் தூர தூக்கிட்டு போகுது. அது முன்னாடியே சொன்ன டிஸ்டன்ஸ், அந்த கேப், அந்த இடைவெளி. இந்த இடைவெளியை சொந்த நாட்டிலிருந்து, சொந்த மண்ணிலிருந்து, சொந்த பூமியிலிருந்து நீ இடம் பெயர்ந்து இழுத்து செல்லப்படுவது. அப்போது அந்த கேப் ஏற்படுத்தப்படுது, அந்த இடைவெளி ஏற்படுத்தப்படுகிறது. உனக்கு சொந்தமெல்லாம் இழந்து போகிறாய். அப்போ செல்வந்தனுடைய அந்த உவமை, செல்வந்தனுடைய கதி இவர்களுக்கும் ஏற்படும் என்று சொல்லி, அதே போல் அவர்களது இன்ப களிப்பும் இல்லாதொழியும். ஒரு சொட்டு கூட உனக்கு கிடைக்காம நீ ஏங்குவாய் என்பதை, தண்ணி கூட கிடைக்காது, அதை விளக்கி சொல்லியிருப்பார். நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுப்பாங்க. அந்த ஒரு ரப்பர் செருப்பு, அது 1 வருஷம் 2 வருஷம் வச்சுக்கணும். இன்றைக்கி பார்த்தா செருப்பு வைக்கிறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரேக் வச்சுருக்காங்க. அதில் ஒரு 25-30 பேர் செருப்பு வச்சுருக்காங்க. உடைகள், எவ்வளவோ உடைகள். இன்றைக்கி பத்தாவதுக்கு இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் ஒன்று வாங்கினா இன்னொன்று இலவசம் அப்படின்னு சொல்லி ஆஃபர் அப்படின்னு போட்டு ஏகப்பட்ட பொருட்களை சேமித்து வைத்துக்கொள்ள இப்படி ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டு இருக்கு. இன்னொரு பக்கம் உடையே இல்லாமல் இன்றைக்கி எத்தனையோ சிக்னல்லாம் பார்க்குறோம். சின்ன சின்ன குழந்தைகள் செருப்பே இல்லாமல் நடந்து போகிறத பார்க்குறோம். எத்தனையோ அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய சின்ன சின்ன சாதாரண குழந்தைகள் இன்றைக்கி செருப்பு இல்லாமல் ஒரு மஞ்சப்பை எப்படியே போட்டுட்டு பார்க்குற ஒரு நிலையை பார்க்குறோம். ஆனால் இந்த வாசகங்கள்லாம் கடவுள் நமக்கு சொல்லுவது, நாளை கூட மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு நான் விரும்பணும். அதை போல் எனக்கு அடுத்து இருக்கக்கூடிய எனது சகோதர சகோதரிகள், என் வீட்டு பக்கத்தில் வாழக்கூடியவர்கள், இந்த சமுதாயத்தில் வாழக்கூடியவர்களும் என்னை போல நினைத்து அவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு ஓங்கி அரைஞ்சாது போல் ஒரு இன்னைக்கு அற்புதமான ஒரு செய்தியை கடவுள் கொடுக்கிறார். இந்த செய்திகளின் பின்னணியிலே நாம் எப்படி வாழ வேண்டும், அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே திருத்தூதர் பவுல் தன்னுடைய மகன் தீமோத்தேயுக்கு அழகுட எடுத்து சொல்லுகிறார். நாம் அன்பொழுக வாழ வேண்டும், செல்வத்தை குறித்தும் கவனமாய் இருக்க வேண்டும் என்று அதில் அழகாக சொல்லுகிறார். அதில் முதல் வசனம் இப்படி ஆரம்பிக்கும், கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி போடு அப்படின்னு வரும். ஆனால் அதுக்கு எதிலிருந்து தப்பி போடுறது? ஏன்னா பின்னாடி வர வசனம் இவற்றை நாடி தேடின்னு ஒரு 4 பண்புகளை கொடுப்பார். அப்போ எதிலிருந்து தப்பி ஓடணும் அப்படின்றதுக்கு நமக்கு விளக்கம் பார்க்க வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாடி வர 9-10 வசனங்கள் தெரிஞ்சாதான் நமக்கு தெரியும். அந்த 9ஆம் வசனத்தில் செல்வத்தை சேர்க்க விரும்புகின்றவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்வார்கள், பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வசனத்தில் பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் அணிவீர்.
அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்ளுகிறார்கள். எனவே இவற்றிலிருந்து தப்பி ஓடு. அதை தேடி ஓடாது. அதை தேடி ஓடினா சொன்னது போல அந்த பணக்காரனுக்கு நிகழ்ந்த கதிதான், அதே போல அந்த ஆமோஸ் இடித்துரைத்த அந்த இறைவாக்கில் செல்வந்தர்களுக்கு நேர்ந்த கதிதான் நேரும். ஆனால் எதை நாடி தேட வேண்டும்? நம்பிக்கை, இறைப்பற்று, நீதி, மன உறுதி, பணிவு, இவற்றை நாடி தேட வேண்டும் என்ற அந்த அறிவுரையை தெள்ள தெளிவாக முதலிலேயே ஆணித்தரமாக வைக்கிறார் பவுலடிகளார். அப்படின்னா அந்த பொருளாசை தான் நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் நிலை வாழ்வை நான் சொந்தமாக்கி கொள்வதற்கும் தடையா இருக்கு. அதனால விட்டுட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார். இந்த வாசகத்தினுடைய நிறைவாக இன்றைய வாசக பகுதியில் கொடுக்காதது நம்முடைய ஒட்டுமொத்த சிந்தனைக்கு நிறைவு கொடுப்பதாக, இவ்வுலகில் செல்வர்களாய் இருப்பவர்களுக்கு 17ஆம் வசனத்தில் சொல்றாரு, இவ்வாறு கட்டளையிடு. அவங்களாம் சொல்லுப்பா, என்ன சொல்றாரு? அவர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது, நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய இன்பத்திற்காகவே எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும் என்று அவர்கள் நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்ப்பார்களாக. அருமையாக முடிக்கிறார் இந்த பகுதியை. அப்படி ஓடும் பொழுது அந்த 12ஆம் வசனத்தில் சொல்லுவாரு, அந்த விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. அந்த ஈடுபட்டு நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதாவது பவுலடிகளார் இதை எழுதுறப்ப இது ஏதோ மேம்போக்கா எழுதுற தன்னுடைய போராட்டத்தை சொல்லுகிறார். உதாரணமா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்ல, நான் அந்த தொடர் ஓட்டத்தில் ஓடினேன், கடைசியில் அந்த வெற்றி வாகை, அந்த ஆண்டவர் தான் எனக்கு அந்த வெற்றி வாகை. ஆக அதை தன்னுடைய உள்ளார்ந்த அனுபவத்தை இங்க வார்த்தைகளாக வடிவமைக்கின்றார். ஆக எதை தேடி ஓடணும்? அந்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்றால் அந்த விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். அதுதான் எனக்கு முக்கியம். அதான் தந்தை அவர்கள் சொன்ன போல அந்த நற்செய்தி என்ற செல்வம் தான் எனக்கு முக்கியம். ஏன்னா வசதியை தேடி ஓடாது, அது தொடுவானம் தான். ஆக நான் ஆண்டவரை தேடி ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ எனக்கு செல்வங்கள் இருக்கும். ஆனால் அதற்கு மேலாக எனக்கு மனிதர்கள் பிரதானமாக தெரிவார்கள். நற்செய்தி எனக்கு ஒரு இலக்காக இருக்கும். அந்த இலக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய பணத்தை இல்லை என்பதை ஆணித்தரமாக சொல்லுகின்றார். ஆம், அன்புமிக்கவர்களே, வாழ்க்கை என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே கொஞ்ச காலம் நாம் இந்த பூமியில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவ்வளவுதான். இந்த வாழ்க்கையை நாம் முறையாக வாழ்ந்தால் நாம் மறு உலக வாழ்க்கையை நிலைத்து வாழலாம். கடவுளுக்கு முதலிடம், செல்வத்திற்கு நாம் அடுத்த இடம்தான் கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கிற பொழுது நாம் அடுத்திருக்கிற ஏழை எளியவர் மீது அக்கறை உடையவர்களாக நாம் இருத்தல் வேண்டும். நற்செயல்களால் நம்முடைய வாழ்வு பின்னப்படல் வேண்டும். நற்செயல்களால் நம்முடைய வாழ்வு நறுமணம் வீசும் காணிக்கையாய் ஆண்டவருக்கு விளங்க இன்றைய வாசகங்கள் நம்மை அவருக்கு ஒப்புக் கொடுக்க அழைக்கின்றன. வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தந்தையர்கள் நாங்கள் வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.